பதஞ்சலி யோக சூத்திரம் சாதன பாதம் சூத்திரம் 3. அவித்யா ஸ்மிதா ராகத்வேஷா வினிவேஷா பஞ்ச கிளேஷா. அறியாமை, ஆணவம், பற்று, வெறுப்பு, வாழ்வின் மோகம் இவை 5 துன்பம் தரும் தடைகள். துன்பம் ஒருவனை தொட்டாலே அவனுடைய ஆற்றல் சேதமடையும், மனம் தளர்ச்சிரும். துன்பங்களால் ஏற்படும் தடை அவனுடைய வளர்ச்சியை தடுத்துவிடும். பதஞ்சலி முனிவர் அறியாமையை முதலில் வைத்ததற்கு காரணம் அதுவே. வினை முதலாயும் மற்ற 4ம் அதன் விளைவுகளாயிருப்பதுதான். அத்தனை துன்பங்களுக்கும் அறியாமையில் இருந்தே பிறக்கின்றன. ஆன்மா ஒளியாயிருப்பது, அறியாமை என்கிற இருள் அதை மூடுகிறது. ஆன்மா ஆனந்தமயமானது, அறியாமை அதை துன்பத்தில் ஆழ்த்த முயல்கிறது. ஆனால் ஆன்மாவை பொறுத்தவரை திரைகளும் சுமைகளும் தற்காலிகமானவையே. நான் என்கிற உணர்வு, தன்முனைப்பு, இதுவே ஆணவம் எனப்படுவதும். எதுவும் தனக்கு கட்டுப்பட வேண்டும், எதையும் தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் தானே அனுபவித்து மகிழ வேண்டும் என்கிற உணர்வு இது. பொருள் மீது பற்று கொள்வதும் மற்றவர் அந்த பொருள் மீது ஆசை வைத்தால் அவர் மீது வெறுப்படைவதும் சராசரி மனிதரின் இயல்பு. இங்கே நாம் வாழப்போவது குறுகிய காலம் என்பதை அறியாமல் இவ்வாழ்வின் மீது விருப்பம் அதிகமாகி விடுகிறது. சூத்திரம் 5. அனித்யா சுசிது கானாத்மசு நித்யா சுசி சுகாத்மக்யாது ரவித்யா. நிலையற்றதை நிலையானதாகவும் தூய்மையற்றதை தூய்மையானதாகவும் துன்பத்தை இன்பமாகவும் ஆன்மாவல்லாததை ஆன்மாவாகவும் கொள்வதை அறியாமை. உடம்பை நான் என்று நினைத்து கொள்கிறோம், இது அறியாமை. ஆனந்தமயமான ஆன்மாவை நான் என்று நினைக்க தவறிவிடுகிறோம், இதுவும் அறியாமைதான். இந்த அறியாமையை பெரிய மயக்கம் என்றும் சொல்லலாம். சரியானதை அறிய தவறுவதும் தவறானதை அறிந்து கொண்டிருப்பதும் அறியாமையே. மகாபாரதத்தில் தர்மனிடம் யட்சன் கேட்டான், உலகிலேயே மிகவும் அதிசயமானது எது என்று. தர்மன் சொன்னான், கண்ணெதிரே பல உயிர்கள் மடிந்து கொண்டிருப்பதை பார்த்தும் மக்கள் தாம் மட்டும் இங்கே நிரந்தரமாய் இருக்கப் போவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, அதுதான் பெரிய அதிசயம் என்று. தன்னை அறிவது வாழ்வின் அர்த்தத்தை முழுமைப்படுத்தும், அதுவே யோகத்தின் குறிக்கோளும் ஆகும். ஓம் நமச்சிவாய்.